தமிழ்நாட்டில் வருகின்ற ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் விருப்ப மனு பெற துவங்கியுள்ளனர். மேலும் கூட்டணி தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் திமுக தேர்தல் அறிக்கையை தயாரிக்க 12 பேர் கொண்ட குழு ஒன்றை திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில் அமைத்தது. இந்த குழுவில் டி.கே.எஸ். இளங்கோவன், கோவி செழியன், பி.டி.ஆர். தியாகராஜன், டி.ஆர்.பி. ராஜா, எம்.எம். அப்துல்லா, தமிழரசி ரவிக்குமார் உள்ளிட்ட 12 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பொதுநலச் சங்கங்கள், வணிக அமைப்புகள், இளைஞர்கள், விவசாய அமைப்புகள், தொழிலாளர் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் நலன் விளையும் அமைப்புகளுடன் கலந்து ஆலோசித்து அறிக்கை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரிலுள்ள ஆனந்த் கிராண்ட் பேலஸில் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவானது இன்று ஆலோசனை நடத்தி வருகின்றது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் வணிகர் சங்கங்கள், விவசாயிகளின் பிரதிநிதிகள், தொழிற்சங்கங்கள், தொழில் முனைவோர், சிறு குறு தொழிலாளர்கள், மாணவர் சங்கங்கள், கல்வியாளர்கள், அரசு ஊழியர்களின் பிரதிநிதிகள், தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வலர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு தயாரிப்பு குழுவினரிடம் கலந்துரையாடி வருகின்றனர்.